98,000 வாக்கு வித்தியாசம் தேய்ச்சிருக்காரு எடப்பாடி. அப்புறம் என்ன நான் திருப்பியும் சொல்றேன், ஒரு லீடர் சரிங்க, நான் உங்களை சின்னம் இல்ல, விசில் சின்னம் இல்ல, அது ஓகே, அது பாருங்க அந்த இடத்துல. சோ இதுவே வந்து கூட்டணிக்கு ஒரு காரணமோன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல சரியா சப்மிட் பண்ணாதனால அவர் ஜெயிச்சிருக்காரு. ஞாபகம் வச்சுக்காங்க, நம்ம அண்ணன் சூப்பரா ரிமைண்ட் பண்றாரு. நீங்க முன்னாடி சொல்லிருக்கணும், லாஸ்ட் ஓவர்ல மேட்ச் முடிய போதுங்கிறப்ப நீங்க யாக்கர் போட்டு பேசணும், முன்னாடியே போட்டுருக்கணும். எடப்பாடி அவர்கள் ஜெயிச்ச தொகுதியில விசில் சின்னம் நிராகரிக்கப்பட்டது. பிகாஸ் அந்த கரெக்டா இல்ல, ஓடி போயிட்டாரு வேட்பாளர் அதிமுகவுக்கு போயிட்டு இல்ல அந்த ஃபார்ம்ல கூட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொல்லிட்டு அவர் திடீர்னு காணாம போனார்ல, அந்த ஒரு இஷ்யூ. பட் அகைன் நான் இப்ப சொல்றேன், அப்படியே நம்ம கொஞ்சம் ஐபிஎல் பேசுவோம், நம்ம மக்களுக்கு தொடர்ந்து பாலிடிக்ஸ் பேசுறேன். ஐபிஎல்ல இப்போ எல்லா டீமும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதுல வந்து பஞ்சாப் தான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், ஏன்னா ஒட்டுமொத்த டீமே பெர்ஃபார்ம் பண்ணுது. நீங்க ஏதாவது ஒரு டீம் எடுத்துக்காங்க, அதுல கேப்டன் மட்டும் செமையாரா இருப்பா, டீம்ல யாருமே சரியா விளையாடல, அப்ப அந்த டீமை நம்ம விரும்புமா? அப்ப நம்ம என்ன சொல்லணும், தோத்ததுக்கே அவர் தான். நீ இவ்வளவு ரன் அடிச்சு உன்னோட டீம் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா தென் யூ ஹேவ் டு மேக் யுவர் டீம் பெர்ஃபார்ம். இப்ப கேஎல் ராகுல் கேப்டன் கிடையாது, பட் டெல்லி டீம் வந்து சில மேட்ச் ஜெயிக்குது, சில மேட்ச் தோக்குது, ஏன்னா டீம்ல கோஆர்டினேஷன் இல்ல. அதை மிஸ் பண்ணிட்டாருங்கிறது தான் ஒரு பெரிய குற்றச்சாட்டு எடப்பாடி மேல. நீங்க உள்கட்சியிலையும் வெளியில இருந்து வர கூட்டணி கட்சிகளையும் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒண்ணு மேல தலைவா சுத்தி பேசணும். சிம்பிள், 2 பேரும் ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்த மக்கள். தம்பி நீங்க சென்ட்ரல்ல பாத்துங்க, நான் ஸ்டேட்டை பாக்குறேன், நான் உங்களை சென்ட்ரல்ல ஜெயிக்க வைக்கிறேன் 2024 எலெக்ஷன்ல, நீங்க என்ன ஸ்டேட்ல ஜெயிக்க வைங்க 26ல. எடப்பாடி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒத்துமையா போயிருந்தாங்கன்னா டெஃபினட்டா இந்த மார்ஜின் டிவிக்கே கிடைச்சிருக்கு. நான் எழுதி தரேன், அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்கும். இப்ப இவர் இப்ப பாஜக தலைவர் மாற்றப்படுவாரா? மாற்றப்பட்டு தான் ஆகணும். என்ன ஏன்னா ப்ரூவ்டு இன்எஃபிஷியன்ட் இருக்கு, கிடைக்கல டிவி கேக்கு. ஃபர்ஸ்ட் இதுல பெரிய சர்ப்ரைஸ், இந்த நம்பர்ஸோட முதல்வர் ஸ்டாலின் அவர்களே தோத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷமான செலிப்ரேஷன் எங்களுக்கு. அவர் வந்து நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மக்கள் கொடுத்துருக்காங்க. 2021 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லி மக்கள் கொடுத்தாங்க? 10 வருஷம் வெளியே இருந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை, அந்த வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். இப்போ அந்த வாய்ப்பு கொடுத்து பார்க்கறது என்ன நடக்க போகுதுன்னு தெரியுது. பட் 2021 ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்துருக்காரு. அந்த வாய்ப்பை அழகா பயன்படுத்தி தமிழ் மக்கள்கிட்ட என்ன ஒரு பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப த்ரிஷா அவர்களுடைய விஷயம் வந்தப்ப கூட விஜய் மேல கோவம் இருக்க மாதிரி காமிச்சாங்க, பட் அது வேற விதமா ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. அதனால மக்கள் வந்து என்னைக்குமே ஒரு தலைவன் கிட்ட ஒழுக்கம் நேர்மை வேணும், பாஜக மாதிரி பாஜக மத்தியில் ஆடுற மாதிரி ஒரு ஊழல் இல்லாம இருக்கணும், சுயநலம் இல்லாம இருக்கணும்லாம் நினைக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு அப்படி நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம். அப்போ நீ மக்களை தொந்தரவு பண்ணாத ஒரு ஆட்சி பண்ணியிருந்தாலே அவருக்கு இந்த அளவுக்கு ஒரு தோல்வி வந்திருக்காது. பட் எந்த அளவுக்கு வேஸ்டா அவரோட ஆட்சி இருந்ததுன்னா, டிஎம்கே பிளாக வச்சுக்கிட்டு ஈசிஆர் ரோட்ல, அதாவது சென்னை வந்து திமுகவோட கோட்டைன்னு சொல்லக்கூடிய ஈசிஆர் ரோட்ல ஒரு பெண்ணை துரத்திக்கிட்டு ராத்திரி நேரத்தில் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட யாரந்த சார் மறையறதுக்கு முன்னாடியே ஒருத்தன் பண்றான். அதுல அவனோட ஃபேஸ் தெரியுது, அவங்க வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அப்படித்தான் நான் முகத்தை காட்டுவேன், அப்படிதான் நான் துரத்த வேண்டிய என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோன்னு அந்த பையன் பண்றான். அவனை அரெஸ்ட் பண்ணாம டிரைவர் அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி தொடர் குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு 2 வயசு குழந்தைய கூட விட்டு வைக்காம. அந்த கோவத்தெல்லாம் தான் முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு கீழே தானே காவல்துறை இருந்துச்சு. அப்ப இப்படி ஒரு கையால் ஆகாத காவல்துறையை வச்சுக்கிட்டு உனக்கு எதிராக பேசுறவங்களெல்லாம் நீ ஆன் ஸ்பாட் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்ப. ஆனா இப்படி ஒரு குழந்தைங்க விஷயத்துல கூட தப்பு பண்றவனை அரெஸ்ட் பண்ண மாட்டியான்ற கோவம் தான் அவருடைய தோல்விக்கு காரணம். 2வது எனக்கு என்னன்னா, நம்ம எல்லா தவறையும் செஞ்சிருவோம், ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு கஞ்சா பெருகின சமுதாயத்தை உருவாக்கிடுவோம். ஆனா கரெக்டா எலெக்ஷன் வரும்போது 3 விஷயம் பண்ணலாம். 1, மதவாதம், பிஜேபி வந்துடும் அப்படின்ற ஒரு பயத்தை உருவாக்குவோம். 2வது பயங்கரமா இலவசங்களையும் பணத்தையும் வாரி இறப்போம். 3வது எலெக்ஷன்ல ஓட்டுக்கு பணம் கொடுப்போம். இது 3த்தையும் பண்ணிட்டா மக்கள் நம்ம பக்கம் நின்றுவாங்கன்னு மக்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்கல்ல, அந்த அண்டர் எஸ்டிமேஷனுக்கு கொடுத்த சரியான பதிலடி. சரி இப்ப என்ன பாஜக உள்ள வந்திருந்தேன், நாங்க பாஜக போடல தாவேக்காக்கு போடுறோம்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டாங்க. நான் வந்து ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் டிவிகே அட் ஆல். நான் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமா திருச்சியில வந்து விஜய் அவர்கள் மாநாடு போட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் எதிர்த்து தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு நடிகர்ன்ற காரணத்துக்காகவே ஒருத்தர் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது, திரும்பி சொல்லிட்டு இருக்கேன். பட் ஒரு விஷயம் தாவேக்காக நம்ம தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். நானே தேங்க்ஸ் சொல்றேன்பா. அதாவது தாவேக்காவோட ஃபேன்ஸ் எனக்கு பிடிக்காதவங்கள கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கோங்க, நானே தேங்க்ஸ் சொல்றேன். ஸ்டாலினை தோக்கடிச்சிருக்காங்க, டிஆர்பி ராஜா அவரை தோக்கடிச்சிருக்காங்க. 3 கோவில்களை நான் இடிச்சேன் அப்படின்னு பெருமையா மேடையில சொன்ன அவரை தோக்கடிச்சிருக்காங்க. நிறைய இந்த மாதிரி மினிஸ்டர்ஸ் அவர் அப்பா சொன்னார், சாரி. சோ அப்படி சொன்னவருடைய மகனை தோக்கடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு ஆணவத்தோட உச்சத்துல என்ன நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் வந்து சென்னை என்னோட கோட்டை, அடுத்து 3வது பாயிண்ட், சென்னை என்னோட கோட்டை, நான் என்ன வேணா அராஜகம் பண்ணுவேன்னு பேசின அத்தனை பேரையும் முறியடிச்சிருக்கு
சென்னை கோட்டைங்கிறத உடைச்சிட்டு உள்ள வந்திருக்கு தாவேகா. ஸோ இந்த மாதிரி திமுகக்கு சரியான அடி கொடுத்ததுக்கு நான் உண்மையிலே பெரிய தேங்க்ஸ் தாவேகாக சொல்றேன். ஆனா இது தாவேகா மட்டுமே செஞ்சுதா அப்படின்னா நம்பர்ஸ் படி நீங்க அப்படி சொல்லலாம், பட் இல்லை. ஒரு அண்ணாமலை அவர்கள் அந்த ஒரு யாத்திரை மூலமா, ஒரு எண்மண் எண் மக்கள் யாத்திரை மூலமா பயங்கரமா டிஎம்கேவை எக்ஸ்போஸ் பண்ணாரு. திருப்பி போற இடத்துல எல்லாம் அதிமுக வந்து டிஎம்கே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த டிஎம்கேக்கு மேல இருக்கிற கோபம் எல்லாம் நேரா டிவிகேக்கு போனதுனால இப்படி ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. பட் சென்னையில டெப்ளீட் பண்ணது பெரிய பெரிய தலைங்களெல்லாம் தோக்கடிச்சதுக்கு நம்ம டிவிகேக்கு ஒரு கிரெடிட் கொடுத்தோம். இப்ப முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்களே தோத்துட்டாரு. அவர் மகன் உதயநிதி அவர்கள் வந்து 10,000 ஓட்டு கீழே தான் பெரிய டிஃபரன்ஸ்ல இருக்காங்க. ஸ்டாலின் இல்லாத எதிர்கட்சியா வந்தாலும் சரி, இல்ல சட்டமன்றத்துல போனாலும் சரி, திமுகவோட நிலைமை எப்படி இருக்கும்? உண்மையிலே ரொம்ப கவலைக்கிடமான ஒரு சுச்சுவேஷன் தான். ஏன்னா கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லாம இன்னைக்கு துபாய் டிக்கெட் போட்டுருக்காரு. நான் வந்து ஆல்ரெடி நீ காலையில அந்த பாட்டு பாடிட்டாச்சு, இந்த ராசாவே துபாய்க்கு டிக்கெட் கிடைச்சுதா அப்படின்னு, இத்தனை நாளாக போட்ட ஆட்டம் முடிச்சுதா அப்படின்னு நான் பாடியிருந்தேன். அவருக்கு மாட்டேங்கிற தைரியத்துல பண்ணாது. எப்படி இருந்தாலும் கைதாக மாட்டேன். இதுக்கப்புறம் வந்து அவங்கள பல்லு புடுங்க பாம்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் அவங்க. ஸோ இல்ல உண்மையில நீங்க அந்த பாட்டு இன்னும் நிறைய கூட பாடலாம். கொடுத்த காசு நிக்காது, தமிழ்நாடு ஒண்ணு வைக்காது அப்படிங்கிற மாதிரி பாடிட்டே போகலாம். ஸோ காலி ஆயிட்டாங்க. ஆனா என்னன்னா இப்ப கூட நம்ம தான் இனிமே வந்து இந்த கட்சியை வழிநடத்திட்டு போகணும். அப்பாவுக்கு கிடைக்காத வெற்றி நமக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னு இன்னொரு நாள் ஏற்றுக்க முடியல, அது என்ன தவறுகள் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். பட் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா we will have to lead ன்ற பொறுப்பே இல்லாம துபாய்க்கு டிக்கெட் போட்டிருக்காருன்னா தைரியமா வெளியே வந்து, இப்போ நீங்க வந்து ராகுல் காந்தியை நம்மளாம் காமெடி பேசணும் அப்படிதான் வச்சுக்கோங்களேன். ஆனா அவருமே வெளியே வந்து ஒரு தடவை தோத்தப்ப சிரிச்சினேவாவது பேட்டி கொடுத்தாரு. அப்படி கூட வெளியே கொடுக்காம நான் துபாய்க்கு கிளம்பி போறேன்னு சொல்றாரு அப்படின்னா எந்த ஒரு வீக்கான மனநிலையில அவர் இருக்காரு அப்படின்னா இதுவே திமுகவுக்கு ஒரு சரியான அடி. அவங்க இப்ப எதிர்கட்சி அந்தஸ்து வந்துட்டாங்க, 70 பிளேஸ் ஜெயிச்சிட்டாங்க, அவங்களே 60 ஜெயிச்சிட்டாங்க. நாட் ஆஸ் பேட் as 2011, எஸ். பட் உண்மையிலேயே அவ்வளவு நம்பர் வந்திருந்துமே ஒரு தலையே இல்லாத கூட்டம், இந்த பாகுபலி படத்துல சொல்லுவாங்க, தலைவனை எழுந்த கூட்டம் தானாக பின்னோக்கி ஓடிவிடும், அந்த மாதிரி தான் இவங்க வீக்கா இருக்க போறாங்க. ஏன்னா சார் இப்பதான் சொல்லிட்டு போனாரு, அடுத்த சில ஆண்டுகளுக்கு அவங்க வந்து கோர்ட்டு கேஸ் நிறைய நேரம் சரியா இருக்கும். ஏகப்பட்ட சிபிஐ கேசஸ் அவங்க மேல இருக்கு. ஸோ இருக்கோம் நாங்க பார்லிமெண்ட்ல, பட் நாங்க ஒண்ணுமே செய்யாம இருப்போம் அப்படிம்பாங்க. பட் ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும், ஒரு பெரிய கூட்டம் ஒன்று ஆக்டிவேட் ஆகும். அது வந்து இப்ப ஆக்டிவேட் ஆகுமா இல்ல இனிமே டெட்டா தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அனிதா, அந்த பொண்ணோட பேர், அப்பாவும் பொண்ணு சேர்ந்து டாஸ்மாக் எதிராலாம் காமெடியா போராட்டம் பண்ணாங்கல்ல, அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் வந்து கானா பாட்டுலாம் பாடினாரு, கோவகன். அதுக்கப்புறம் வந்து பியூஷ் மனுஷா, எனக்கு பியூஷ் சாவ்லா தான் தெரியும், பியூஷ் மனுஷ் தெரியாது, இருந்தாலும் நான் சொல்றேன். ஏன்னா பியூஷ் சாவ்லா வச்சு விக்கெட் அடிச்சு எடுப்பாரு. இவர் வந்து பியூஷ் மனுஷ். இவங்கெல்லாம் இப்ப திருப்பி ஆக்டிவேட் ஆற ஐடியால இருந்தாங்க. அதிமுக ஜெயிச்சிட்டாங்கன்னா உடனே அடுத்த நாளே நாங்கெல்லாம் வந்து திருமுருகன் காந்தி, நீங்க சொல்ற ஆக மாட்டாங்க. எதிர்கட்சியா இருக்கிறப்ப பயங்கரமா பண்ணாங்க திமுக, அதிமுக இருக்கிறப்ப. இப்ப வந்து விஜய் அவர்கள் வந்து ஆளுங்கட்சியா மாற போறாரு. அவருக்கு அந்த அரசியல்ல அனுபவம் இல்ல. எதிர்கட்சியா திமுகவை தாவேகா சமாளிக்குமா? தாவேகா திமுகவை எந்த மாதிரியான வழக்குகள்லாம் போட்டு அவங்க ஒரு பக்கம் என்ன மாதிரியான அரசியல் செய்வாங்க? அதாவது இது முழுக்க அவங்க எப்படி ஆட்சி அமைக்கிறாங்கன்றத பொறுத்து இருக்கு கார்த்திக். ஏன்னா இன்னுமுமே அவருக்கு அந்த ஒரு லீடு கிடைக்கல. நான் இப்போ சொல்றேன், ரொம்ப சில்லியான செலிப்ரேஷன்ஸ் பார்க்க முடியுது. அதாவது இது முழுக்க சினிமா பலத்தால அந்த கட்சி நான் சொன்னப்ப நீங்களா பிலீவ் பண்ணல. இப்ப நீங்க பாத்தீங்க, என்னுடைய மகன் சிஎம் ஆக போறாங்கிறது எவ்வளவு பெரிய செலிப்ரேஷன். ஒரு ஆம்பிஷியஸா மக்களுக்கு நல்லது பண்ண போறான், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண போறான்ற ஒரு பார்வை இருந்தா அதை செலிப்ரேட் பண்ற விதம் எப்படி இருக்கும்? நீங்க விஜய் அவர்களுடைய தாய், அவங்களுடைய கசின் சிஸ்டர், அவருடைய பிரதருடைய டாட்டர், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எந்த பாட்டை தெரியுமா, கோடம்பாக்கம் ஏரியா ஓட்டுக்கேட், அந்த பாட்டை பாடி செலிப்ரேஷன் பண்ணி போடுறாங்க ஆன்லைன்ல. அட்லீஸ்ட் என் மகனுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்றேன், இளையராஜா மாதிரி நீங்க ஒரு சாமி பாட்டை பாடினாலும் இல்லைன்னா ஒரு வெற்றி பாட்டை பாடினாலும் கூட ஓகே, கோடம்பாக்கம் ஏரியா பாட்டை பாடி செலிப்ரேட் பண்றாங்க தலைமை குடும்பத்திலேயே இப்படி. அப்புறம் அவங்களோட நடிகர்கள் எல்லாருமே குழந்தைங்க எல்லாம் இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பாக்குறாங்கன்றாங்க. சோ லாட் ஆஃப் இம்மெச்சூரிட்டி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், the game is not over. நீங்க வின்னிங் ரன் எடுக்கல, நீங்க ரன்ஸ் எடுத்திருக்கீங்க. ஆனா வின் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு மார்ஜின் இருக்கு. அந்த மார்ஜின் அமைக்கிறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் நான் சொல்றேன்.
இப்போ லார்ஜஸ்ட் மெஜாரிட்டி பார்ட்டியா சொல்லி உங்களுக்கு கவர்னர் கூப்பிடலாம். எந்த கவர்னர் நீங்களா திட்டுறீங்களோ அவர் ஆர்.என். ரவியில இன்னொருத்தர் வந்திருக்காரு, பட் அவர் கூப்பிடலாம். கூப்பிட்டுட்டு நீங்க உங்க பார்லிமெண்ட்ல செஷன்ஸ் கூடுற நாள்ல இந்த டேட்டுக்குள்ள நீங்க மேக்ஸிமம் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லணும். அப்ப மத்த கட்சி எம்எல்ஏக்களே அவர் கன்வின்ஸ் பண்ணும் கூட்டணி வேண்டாம். இல்ல எனக்கு கூட்டணி வேணும்னா அவர் அதிமுகவோட ஒரு கூட்டணி அமைச்சு இப்பவே நாங்க வந்து அதாவது காங்கிரஸ் வர போறாங்க, அந்த பாயிண்ட்டுக்கு வர. சோ ஏதோ ஒரு பார்ட்டில இருந்து நம்பர் வாங்கி அவர் வந்து ஒரு போஸ்ட் எலெக்ஷன் கூட்டணி ஒன்று அமைச்சு அந்த நம்பரை காமிச்சா தான் உங்க தலைவர் சிஎம். சோ அதை எப்படி அமைக்கிறாரு? இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் அவர் காங்கிரஸ் கூப்பிட்டு அமைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க சொல்ற மாதிரி அவரால் டிஎம்கே ஃபேஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அது டபுள் ஹெடட் ஸ்னேக். இப்படியும் போகும் அப்படியும் போகும். காங்கிரஸ் 5 தான் இருக்கு அவங்க கிட்ட. அப்ப நீங்க யாரு மீதி 4 மீதி கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 சீட்ஸ். இப்ப வந்து இப்ப இருக்க சிச்சுவேஷன் 109 தான். சோ 9 வர அங்கதான் வர கம்யூனிஸ்ட், விசிகா, காங்கிரஸ் இவங்க 3 பேர் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க? திமுக இருந்தாங்க. அப்போ ஊழல் வழக்கா இருக்கட்டும் இல்ல குற்றங்களா இருக்கட்டும் கண்டிப்பா அதுல அவங்களும் இன்வால்வ் ஆயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதை வச்சு பயமுத்தி மறுபடியும் பிரேக் பண்ணி இவர வாலட்டைல், அதாவது ஒரு எப்படி வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் அந்த ஒரு 3 இயர்ஸ், அந்த மாதிரி ஒரு வாலட்டைல் ஆக்க மாட்டாங்க என்ன நிச்சயம். சோ அந்த ஒரு சேலஞ்ச் இருக்கு. சோ ஸ்மால் நம்பர்ஸ்க்கு அவர் போக மாட்டார். இவரோட 100 வேட்பாளர்கள் ஆல்ரெடி மற்ற கட்சியில இருந்து வந்தவங்க தான். ஆமா. இப்ப இந்த கட்சி சப்போர்ட் பண்ணனால அது வாலட்டைல் ஆயிடும், அது பெரிய புனிதமானதை வந்து அப்படியே கருப்பாயிடுங்கிறது கிடையாது. ஆல்ரெடி அவரே வெளியில இருந்து தான் எடுத்திருக்காரு. சோ இவங்க சப்போர்ட் கொடுக்கறதுனால காங்கிரஸ் நம்ம பார்த்திருப்போம், தாவேகா கூட தான் போகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. இப்ப அதுல இன்னொரு பியூட்டி நான் சொல்றேன். இப்ப நீங்க சொல்ற பாயிண்டோட சப்போர்ட் பண்ற மாதிரி தாவேகால இப்ப ஜெயிச்ச கேண்டிடேட்ஸ் எல்லாருமே யாருன்னு பாத்தீங்கன்னா, சாரி இதுல காங்கிரஸ்ல இப்ப ஜெயிச்ச கேண்டிடேட்ஸ் எல்லாருமே யாருன்னு பாத்தீங்கன்னா தாவேகாவோட கூட்டணி போலாம்னு செல்வ பெருந்தகையோட ஆர்கியூ பண்ண கேண்டிடேட்ஸ் தான். எக்ஸாக்ட்லி தட் நம்பர். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸிட் போல்ல தாவேகாக்கு சாதகமா நம்பர்ஸ் வந்த உடனேயுமே காங்கிரஸோடைய ஒரு முக்கியமான தலைவர், மத்திய காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் வந்து நாங்க வந்து சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்காக இந்த எலெக்ஷன்ல பண்ண போறது இல்ல, ஜெயிச்சா அமைச்சரவை, தோத்தா ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி இப்படின்னாரு. சோ அங்கேயே உங்களுக்கு க்ளூ இருக்கு. சோ ஐ டோன்ட் திங்க் அவங்க வந்து ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியை திமுகவோட போய் சும்மா உட்கார மாட்டாங்க. நிஜமாலே இது மேபி அவர் இதுக்கு தெரிஞ்சு இதை மைண்ட்ல வச்சுதான் சொல்லிருக்கலாம். ஸோ ஒரு 5 சீட்டு நாங்க கொடுக்குறோம், ஆனா எங்களுக்கு அமைச்சரவை பதவி ஒண்ணு நீங்க கொடுக்கணும்னு ஸ்ட்ராங்கா காங்கிரஸ் ஒரு கம்பேக் பண்ண இதை யூஸ் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு கம்பேக் காங்கிரஸ்க்கு வருது அப்படின்னா ஏற்கனவே வெஸ்ட் பெங்கால்ல டக்கு, அதுக்கப்புறம் கேரளால சூப்பரா ஃபார்ம் பண்ணாங்க இல்லைன்னு சொல்ல, பட் அசாம்ல ஆல்மோஸ்ட் காணாம போயாச்சு, 19 சீட்டு தான். அண்ட் பாண்டிச்சேரி தமிழ் மண்ணுல வந்து பாஜக ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறவங்க தெரிஞ்சுக்காங்க. பாண்டிச்சேரி தமிழ் மண்ணு தானே, அந்த இடத்துல நம்ம சூப்பரா நம்மளுடைய கூட்டணி வச்சு ஜெயிச்சிருச்சு. இவங்க தேவ் காட் டூ லோ காங்கிரஸ். அதனால அப்படி இருக்கும்போது நமக்கு இருக்கிற 2 ஸ்டேட் கேரளா தமிழ்நாடு விட்டுறக்கூடாதுன்றதுக்காகவே திமுக ஆட்சிப்படா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அழகா இவங்க இந்த இடத்துல ஒரு அமைச்சரவை ஃபார்ம் பண்ண, ஒரு அமைச்சரவை கேட்டுட்டு தே கேன் ஸ்டில் ஃபார்ம். அது வந்து பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா மறுபடியும் நீங்க நம்பர் பாத்தீங்கன்னா இட் வில் பி வெரி க்ளோஸ். ஸோ ஒரு 120 ஒரு 118 எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது ஒரு 120 நம்பரை வச்சு திமுக மாதிரியான எதிர்கட்சியை சமாளிக்க விஜயால முடியாது. அதனால ஒரு பெரிய நம்பர், ஒரு அனுபவம் வாய்ந்த அதிமுகவை கூட வச்சுக்கிறது தான் பெட்டர். இதுக்கு மேல அனுபவம் தாவேகாக்கு என்ன வேணும்? ஒருத்தருங்கிறது வேற, உங்களுக்கு அப்படியே ஒரு 40 சீட்டுங்கிறது வேற இல்ல. உங்களுக்கு லாஸ்ட் டைமே திமுகவில் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க முடிஞ்சது? ஒண்ணு அவங்க கூட்டணிக்குள்ள இருந்த கட்டுக்கோப்பு, எவ்வளவு கழுவி ஊத்தினாலும் நீ எவ்வளவு அச்சாலும் நான் தாங்க வேண்டாம். அந்த இந்த டாக்டர் படத்துல வந்து அந்த கப்பர் சொல்லுவாரு, நீ எவ்வளவு அச்சாலும் நான் தாங்க வேண்டாம் அப்படின்னு. அந்த மாதிரி இவர் விசிகா தலைவர் தாங்கிட்டு இருந்தாரு. ஸோ தட் வாஸ் தி ஆக்சுவல் சப்போர்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து ஒரு 160 தொட்டுச்சுன்னா தான் அவங்களுக்கும் சேஃப். 5 வருஷம் ஆட்சியை நிம்மதியாக நடத்த முடியும். ஸோ ஐ திங்க் ஒரு துணை முதல்வர் பொசிஷன் கொடுக்குறேன். விஜய் பாஸ்கர் அவர் ஜெயிச்சிட்டு வராரு. ஸோ அவருக்கு நான் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மருத்துவத்துறை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காம்ப்ரமைஸ் அவர் ஆட்சி அமைச்சா மக்கள் அவங்க கூட எப்படி பாஜகவோட இருக்க மாட்டாங்க. அதான் நான் சொல்றேன். நீங்க என்டிஏவோட அலையன்ஸ் சொல்ல போறது இல்ல. அவங்க அதிமுகவை நீங்க இப்ப உங்க அலையன்ஸ் வந்து வாலட்டைல் ஆக்கிட்டு நீங்க பாஜகவோட வேண்டாம், ஏன்னா பாஜக 2 சீட் தான் ஜெயிக்க போகுது. சோ பாஜக வேண்டாம், நீங்க எங்களோட மட்டும் போஸ்ட் எலெக்ஷன், அதனால அந்த வேர்ட் யூஸ் பண்ணேன், போஸ்ட் எலெக்ஷன் அலையன்ஸ் எங்களோட வாங்கணும். அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாமகவோட சப்போர்ட் உங்களுக்கு பெருசா தேவைப்படாது, இவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படாது, என்ன பாஜகவோட சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படாது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதுவுமே ஜெயிக்கல. சோ ஆப்வியஸ்லி அதிமுக மட்டும் தனியா வந்து இவங்களோட ஜெயிக்கிறது தான் ஒரு நல்ல காலம் இருக்க முடியும். இல்ல நான் அப்படி பண்ண மாட்டேன், எனக்கு இண்டிவிஜுவலா வேணும்னா மேபி பாமக ஒரு 4 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, பாமக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இவங்களெல்லாம் சேர்த்து உருவாக்கிக்கலாம்.
பாமக வந்தா இவருக்கு ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ், ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 4 சீட். பட் ஸ்டில் அந்த 120, 125 or 118 இஸ் நாட் அ கிரேட் மார்ஜின். நீங்க ஐபிஎல் மாதிரி தான், நீங்க பெரிய 2 வித்தியாசத்துல ஜெயிச்சா தான் உங்களால குவாலிஃபை அடுத்த லெவல் ஆக முடியும். ஏன்னா இவர்கிட்ட எம்பி சப்போர்ட்டுகளும் இல்லை, நீங்க அதையும் பார்த்துக்கணும். எனக்கு இன்னொரு டவுட்டு, நீங்க சொன்ன ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், மா சுப்பிரமணியன், 1000 விளக்குல எழிலனா இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய கேண்டிடேட், திமுக கேண்டிடேட்டை தோக்க அடிச்சது அதிமுக கூட செய்ய முடியாததை ஈவன் யாருமே செய்ய முடியாத விஜய் சாதிச்சிட்டார் தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு தான் நான் பாராட்டு தெரிவிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அது அன்டவுட்டட்லி. ஏன்னா இந்த சென்னை தொகுதிங்கிறது அன்டெப்ளீட்டபிள் அப்படின்னு இருந்தது, அதை இவர் டெப்ளீட் பண்ணியிருக்காரு, அந்த கோட்டையை தகர்த்திருக்காரு. ஆனா அது பெருமைக்குரிய விஷயமானா இல்ல. சி, நான் வந்து உண்மையா சொல்றேங்க, நான் வந்து சூப்பரா வந்து இவங்க வின் பண்ணிட்டாங்க, அதாவது தாவேகா ஜெயிப்பாங்கலாம் நான் என்னைக்குமே சொல்லலை, ஓகேங்களா. நான் அவங்களுக்கு டபுள் டிஜிட் 10 டிஜிட் குள்ள தான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. பட் ஒரு விஷயம் நான் ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருந்தேன். 4 மாவட்டங்கள், ஒன்னு சென்னை, இன்னொன்னு திருவள்ளூர், இன்னொன்னு கடலூர், இன்னொன்னு செங்கல்பட்டு. இந்த 4 மாவட்டங்களும் சினிமா வெறியர்கள், அந்த இன்னொரு வேர்ட் யூஸ் பண்ண வேணாம்னு பாக்குறேன் அப்படிங்கறத நான் சொல்றேன். இல்ல நீங்க 4 வரேன் நண்பா அப்படின்னு நான் சொன்னேன். சோ அந்த சினிமா பேஸ்ங்கறத வச்சு எப்பவுமே திமுக தான் ஓட்டு போடணும், நாம வந்து அந்த போலிங் மிஷின்ல கூட நம்ம சூரியனோட வெளிச்சத்தை தான் பார்க்கணும்னு நினைச்சவங்க இப்ப விசில் அடிச்சிருக்காங்கன்றது கிளீனா தெரியுது. ஆனா தமிழ்நாடே எப்படி போவாங்க நான் எதிர்பார்க்கல, தமிழ்நாடே எப்படி போயிருக்குன்றது காமெடி தான். எல்லாரும் விசில் அடிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க, ஏன் அவங்க சாய்ஸ் டிஎம்கேவா இல்லாத போச்சு, ஏடிஎம்கேவா இல்லாத போச்சு? அதுதான் சார். அதே நான் இன்னொரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா மனசு விட்டு பேச விரும்புறேன். ஒன்ஸ் அகைன் எடப்பாடி இஸ் நாட் அ கிரேட் லீடர்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு சார். சும்மா நம்பர் வச்சு நீங்க சொல்லாதீங்க, இது 11வது தோல்வி, அதை வச்சு நான் சொல்லல. அவர் கொஞ்சம் இணக்கமா போயிருந்தா நீங்க பாருங்க, தோத்துருக்காரு. யாரு இல்ல கட்சிகளை அரவணைக்காம, எக்ஸாக்ட்லி. நான் கூட்டணி கட்சி இல்ல, கட்சிக்குள்ளேயே அவர் அரவணைக்கல. அந்த பாயிண்ட் எப்படி நான் வரேன். இப்ப ஸ்டாலின் எக்ஸாம்பிளா கம்பேர் பண்ணி ஒரு பேர் கம்பேரிசன் சொல்றேன். ஸ்டாலின் அவர் தொகுதியிலே தோத்துட்டு, நான் இல்லைன்னு சொல்ல. அந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தும் 70 தொகுதிகளில் திமுக ஜெயிச்சிருக்குன்னா அப்போ கட்சியில கூட்டணியில இருக்கிற அத்தனை பெரிய அவர் அரவணைச்சு போயிருக்கான்னு அர்த்தம். இப்போ ஸ்டாலின் தோக்குற அளவுக்கு வீக்குன்னு எல்லாரும் தெரிஞ்சிருக்கு, அவர் கீழே இருக்கிற காவல்துறை தான் வீக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் நான் தனியா போறேன் அப்படின்னு யாருமே வெளியே வரலையே, துரைமுருகன் உட்பட. அவரெல்லாம் ஸ்ட்ராங் லீடர், நினைச்சிருந்தா பிரிச்சிருக்கலாம். இப்ப இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்ச பெரிய லீடர்ஸ் எடுத்துக்கோங்க, அவங்க எல்லாம் உடைச்சிருக்கலாம், யாருமே உடைக்கலையே. சோ அந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பு இருந்தது டீம்லனா இவர் மேல இருக்கிற பயத்துல இல்ல, இவர் அரவணைச்சு போனாரு. நீங்க வேற அதிமுக பாருங்க, அண்ணாமலையோட எடப்பாடி அவர்கள் பாருங்க, அண்ணாமலையோட 2022, 23 சூப்பரா கோஆர்டினேட் பண்ணிருக்கலாம். சமூகம் கூட ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. தம்பி நீங்க சென்ட்ரல்ல போங்கப்பா, உங்களை 2024 நான் ஜெயிக்க வைக்கிறேன், ஸ்டேட்ல என்ன நீ ஜெயிக்க வைப்பான்னா அவங்க சமூகத்திலே 2 பெரும் தலைவர்கள் உருவாயிருப்பாங்க, ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர், ஒரு ஸ்டேட்ல சிஎம். நீங்க யோசிச்சு பாருங்க பிரதர், ஒரு 20 தொகுதி ஜெயிச்சிருந்தாங்க 2024 எலெக்ஷன்லன்னா 20 இன்ட்டு ஒவ்வொரு எம்பி தொகுதிக்கும் 4 எம்எல்ஏ சீட்னா கூட 80 அதுலயே வந்திருக்குமே. எவ்வளவு பெரிய நம்பர் இது. ஆனா அந்த கோஆர்டினேஷன் கிடையாது. நான் இருக்கிற இடத்துல அண்ணாமலைக்கு இடம் இல்ல. அந்த ஒரு பிடிவாதம் என்ன பண்ணிச்சு, அண்ணாமலை அவர்களே இப்ப தனியா வந்து இறங்கி இருந்தாலும் இந்த வெற்றி பெற்றிருப்போமா? நான் என்ன சொல்றேன், தனியா இறங்கவே வேண்டாம், 2 பேரும் சேர்ந்து செயல்படுங்க. இப்ப இது நினைச்சு பாத்துருக்கு. கண்டிப்பா இந்த அளவுக்கு ஸ்டாலினை தோக்கடிக்கிறதோ இல்ல சென்னையில இவ்வளவு பெரிய ஓட்டை ஜெயலலிதா அவர்கள் செய்ய முடியாது. இப்பவும் சொல்றேங்க, சென்னை கோட்டையை டெப்ளீட் பண்ணதுக்கு ரீசன் சினிமா வரையும் உங்க கிட்ட சொல்லிட்டேன், அதை நான் ஆன்சர் பண்ணிட்டு தான் அடுத்து வரேன். ஆனா இந்த அளவுக்கு ஒரு 3வது பொசிஷனுக்கு அதிமுக கூட்டணி போயிருக்காது. அண்ணாமலையும் ஓரம் கட்டியிருக்கோம்ல, சினிமா வரி அண்ணாமலை ஓரம் கட்டல. மறுபடியும் அதான் பாருங்க, நம்ம 2 விஷயத்தை குழப்பிக்கிறோம். அண்ணாமலை எஃபெக்டிவா ஒரு பிளேஸ் அவருக்கு கொடுக்கப்படல. அவர் பிரச்சாரம் பண்ணாரு. பட் நான் என்ன சொல்றேன், இப்ப ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள். இவரே ஒரு கன்வின்சிங்கா பேசி நீங்க 2 டென்யூருக்கு மேல பாஜக கொடுக்க மாட்டீங்க எனக்கு தெரியும், பட் அவர் இப்ப நல்ல ஒரு நேம்ல இருக்காரு. ஆன்டி இன்கம்பன்சி காரணமே அவர் தான். என் மக்கள்ல அவ்வளவு கூட்டம், அத்தனை பேர் மக்கள் வந்தாங்க, அவ்வளவு செலவும் பண்ணாங்க. பட் அது அந்த கோவத்தை எல்லாத்தையும் அந்த என் மக்கள் என்ன பண்ணுச்சு, பாஜகவுக்கு நல்ல பேர் கூட்டினதை விட திமுக மேல இருக்கிற கோவத்தை அதிகமாச்சு. உண்மையா இல்லையா? அந்த கோவத்தை இப்ப அறுவடை யார் பண்ணா, விதைச்சே நீங்க, அறுவடை டிவிக பண்ணிட்டா. இதே அண்ணாமலை தலைவராகவே இருந்து அவர் கேட்ட கோவை தொகுதி அவர் கொடுத்து அந்த 27 நம்பர் ஒரு 32 கொடுத்து அண்ணாமலை தலைமையில போட்டிட்டு இருந்தா கண்டிப்பா இந்த 51 லோயஸ்ட் நம்பர் வந்திருக்காது. அதிமுக மேபி ஒரு 71 கூட வந்திருக்கலாம். அந்த 71 உங்களுக்கு எங்க இருந்து போவோம், திமுக இருந்து ஒரு 5 போகுதுன்னா 15 தாவேகால இருந்து போவோம். அப்ப இவங்களுடைய, அதாவது அதிமுக கூட்டணியோட சப்போர்ட் இல்லாம ஆட்சியை அமைக்க முடியாத நிலைமை தாவேகாக்கு வந்திருக்கும்ல. நீங்க காங்கிரஸ் வச்சு பண்ணலாம், நான் வந்து கம்யூனிஸ்ட் வச்சு பண்ணலாம்னு இல்லாம இருந்துச்சுன்னா அட்வான்டேஜா இருக்கு. மறுபடியும் எடப்பாடி அவர்களுக்கு தானே, he can even be a deputy CM அட்லீஸ்ட். ஆனா இப்ப அது எல்லாத்தையும் உடைச்சது காரணம் ஒண்ணு, பாஜக அண்ணாமலையை காலி பண்ணி விட்டாரு.
ரெண்டாவது கூட்டணி கட்சிகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமாதானம், நீங்க ரொம்ப இறங்கி வரணுன்ற மாதிரி லாஸ்ட்ல ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி சீட்டு கொடுத்தா நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா கட்சிக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா சரி வேற வழி இல்லை நம்ம செய்யறோன்ற மாதிரி தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் அவரை விலக்கி விட்டாரா, அவர் அங்க போய் என்ன ஒரு இம்பாக்ட் பண்ணான்னு பாத்தீங்க. அதே மாதிரி இவர் செங்கோட்டையன் அந்த பக்கம் போனாரு, கேமே ஓவர். ஆமா, இப்ப அவர் வின்னு. அப்போ இந்த விஷயத்தெல்லாம் நீங்க சொல்லுங்க, செங்கோட்டையன் இல்லாத தாவேக்கா இவ்வளவு தூரம் வந்திருக்குமா சார்? நிச்சயமா வந்திருக்காரு. அவ்வளவுதான் பாயிண்ட். அப்போ அப்படி ஒரு தங்கமான செங்கோட்டையன் எல்லாருக்கும் அனுசரிச்சு போற வழி நடத்தி கொண்டு போனார். எக்ஸாக்ட்லி. சோ அதே மாதிரி அவ்வளவு டேலண்ட் உள்ள செங்கோட்டையன் எல்லாரோடையும் அனுசரிச்சு போகக்கூடிய பன்னீர்செல்வம், கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க சசிகலாவோட சப்போர்ட், இது மூணும் இருந்திருந்தா இந்த அளவுக்கு டிஃபீட் வந்திருக்காது. இல்ல 11வது முறை நீங்க 3வது இடத்துல தள்ளப்பட்டீங்க சார், நீங்க எதிர்கட்சி கூட இல்லையே. இப்போ நான் என்ன சொல்றேன், ஒரு பீகார்ல நடந்த மாதிரி இவர் வந்து ஒரு 70 சீட்டு ஜெயிச்சார், திமுக 52 சீட்டு. நான் எதிர்கட்சியா செயல்பட முடியும், இருந்தாலும் உனக்கு மெஜாரிட்டி இல்ல, நான் கூட வரேன்னா அது வேற கதை. ஆனா ஒரு கட்டத்துல இப்ப இவரே நினைச்சா கூட எதிர்கட்சி கிடையாது. எடப்பாடி எடுத்த ஸ்டாண்ட் ரைட்னு தானே தோணுது. ரெட்டை இலைக்கு எதிராக கேஸ் போட்டவங்களை எப்படி நான் மறுபடியும் கட்சி, அப்ப நீங்க அமமுக எப்படி உள்ள கொண்டு வந்தீங்க? அப்போ உங்களுக்கு தனி கட்சி தானே, அவங்க தனியா தானே. தனி கட்சினா கூட சார் காம்ப்ரமைஸ் இஸ் ஆல்வேஸ் தேர் சார். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கொள்கை ரீதியா காஷ்மீர்ல டோட்டலா எதிரா இருந்தவங்க, எனக்கு சாரி அந்த பெண்ணுடைய பேர் மறந்து போச்சு, பிடிபி அந்த தலைவி அவங்களோட பேர் மறந்து போச்சு அவங்க. பட் அவங்களோடய ஒரு கூட்டணி அமைச்சு தான் 2019 அந்த டைத்துல ஒரு எலெக்ஷன் அட்டன் பண்ணி ஜெயிச்சாங்க பிஜேபி. சோ ஜெயிச்சதுனால தான் அந்த 370 இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சது. இப்ப 370 இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால தான் பெஹல்கம்னு ஒரு அட்டாக்கோட நின்றுச்சு. நீங்க பெஹல்கம்க்கு சிந்தூர் வச்சு பதில் சொல்லிட்டீங்க, எவ்வளவு பதில் சொல்வீங்க? இப்ப மறுபடியும் வந்து பிசினஸ் இஸ் கெட்டிங் பேக் இன் காஷ்மீர். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 8 கோடி விசிட்டர்ஸ் வர அளவுக்கு மாத்தினாரு. அப்போ நீங்க அந்த அளவுக்கு ஒரு கூட்டணியே பண்ணும்போது கட்சிக்குள்ள நீங்க அந்த ஒரு கோஆர்டினேஷன் பண்ணுவோம் சார். இவர் என்ன தெரியுமா நினைச்சாரு, எப்படியாவது கட்சியை வளர்ச்சி பிடிச்சு கொண்டு வந்து நம்ம ஒரு ஜெயலலிதாவா ஆகணும்னு நினைச்சாரு. அந்த பில்டப்பும் கொடுத்தாங்க. பட் ஜெயலலிதா தான். அதுவும் நீங்க இது பாருங்க, அண்ணாமலை அவருக்கு இருக்கிற நாலேஜ் உண்மையிலே இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் இல்லைங்கிறது எனக்கு வருத்தமா இருக்கு சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை சொன்னாரு, 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் தொங்கு ஆட்சி தான் அமையும், ஏன்னா விஜய் உள்ள வராரு. அப்ப நம்ம எல்லாரும் சிரிச்சோம். ஏன்னா நடிகர் ஒருத்தர் உள்ள வர்றதுனால அவருக்கு இது வரைக்கும் அவர் எதுவுமே ப்ரூவ் பண்ணல, விஜய் வர்றதுனால தொங்காட்சின்னு எக்ஸாக்டா நடந்துச்சா? அப்ப இதை நீங்க முன்னாடியே நீங்க கணிச்சு எவ்வளவு வருஷமா நீங்க வந்து ஆக்சுவல் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ், அண்ணாமலை தொகுதி கூட ஜெயிக்கல, உங்களை விட அவங்க வயசு ஒரு அனுபவம்னே சொல்ற அளவுக்கு நீங்க இருக்கீங்க எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்லயே. அப்ப நீங்க இதை கணிச்சு ஒரு யங்ஸ்டரோட ஓட்டு நமக்கு வேணும், திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம்னு நினைக்கிறவங்களை அண்ணாமலைக்கு திருப்பி கொண்டு வந்திருக்காரு. அப்ப அவருக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா பரவாயில்லடா இவங்க திருந்திட்டான். 2021 திமுகவுக்கு திருந்திட்டான்னு வாய்ப்பு கொடுத்தவங்க இந்த இடத்துல அதிமுக திருந்திட்டாலும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களா? தட் இஸ் வேர் எவ்ரிதிங் வென்ட் ராங். அவருடைய ஈகோ அவரை ஒரு தோல்வி தலைவரை ஆக்கிடுச்சு. இதுதான் போயிட்டு ஒரு முக்கியமான கேள்வி. நீங்க சொல்ற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் தோத்துட்டாரு, பட் உதயநிதி ஜெயிச்சிட்டாரு. எப்படி இருந்தாலும் எதிர்கட்சி தலைவரா திமுக அவரை தான் வந்து ஆக்க போறாங்க தலைவரா சட்டமன்றத்துல. எப்படி இருக்க போகுது விஜய் வாசஸ் உதயநிதி? அவர் நல்லா பேப்பர் படிப்பாருங்க. யாரு? உதயநிதி பேப்பர் பார்த்து நல்லா படிப்பாரு. அதனால நான் சில கேள்வி கேட்கிறேன்னு காமெடி பண்ணுவாரு. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா 2020-21 ஒரு கடுமையான எதிர்கட்சியா பயங்கரமான ஃபைட் கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் இப்ப நடக்கும்னு எனக்கு தோணல. ஏன்னா நீங்க எடப்பாடி அவர்கள் கிட்ட நான் அவருடைய அரசியல் ரீதியான அப்ரோச்ல நான் மிஸ்டேக் சொன்னேன். பட் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியில he was far better, ரொம்ப நல்லவர். நான் அப்படி சொல்றேன். அவர் நினைச்சிருந்தா இந்த நந்தினி காமெடி பண்றதையோ இல்லைன்னா இந்த அனாவசியமா சட்டத்தை மீறி நடத்தின போராட்டம் எல்லாரையும் ஒடுக்கி இருக்கலாம். எதையுமே ஒடுக்கல, ஒரு அரெஸ்ட் கூட பண்ணல. ஆனா விஜய் அப்படி இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. ஏன்னா பாஜக தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா என் தலைவனை திட்டினா கூட நான் என் வேலையை பார்த்துட்டே போக வேண்டாம், அதுதான் பாஜக தொண்டர்கள். இல்லைன்னா தமிழ்நாட்டில் இருந்தாலும் எவ்வளவோ கலவரம் நடந்திருக்கும். ஆனா நேத்து நீங்க பாத்தீங்க, ஒரு விஜயை வந்து தவறா பேசினதுக்காக அவங்க ஃபேன் எவ்வளவுலாம் ரூடா பிஹேவ் பண்ணாங்க. இப்ப ஆட்சிக்கு வர வராங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த நந்தினி அதுக்கப்புறம் இவங்களை வச்சு காமெடி பண்றது அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் சர்வாதிகாரியா இருப்பாரா? கண்டிப்பா இவர் சர்வாதிகாரியா இருப்பாரோ இல்லையோ, அவருடைய கட்சி கட்டுக்கடங்காம போகும். அந்த ஒரு மிஸ்டேக் நான் இன்னைக்கு இவரோட கட்சியை வழி நடத்த போறேன் இல்லையே. இப்போ ஏறக்குறைய எல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்ன்றதான் எதிர்பார்த்தாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம தானே போயிட்டு இருக்கு. சரி, இன்னும் ஆக்சுவலா இன்னும் ஃபைனல் முடிவு வரல. இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு எதிர்பார்த்தது கூட சார் டிவிக்கே வந்து திமுக போய் அடிக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. திமுக தோல்வி பயத்துல தோல்வி கண்ட வெறியில ஏதாவது பண்ணுவாங்க தான் எதிர்பார்த்தாங்க. கடிதம் எழுதியிருந்தார் தேர்தல் ஆணையம். ஆமா, அதனால கொடுத்த போது அது வந்து சார் அவர் வந்து சார் இது வந்து திமுக இன்டெலிஜென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க திமுகக்கு, இது மாதிரி நாளைக்கு தோத்து போயிருவீங்க எதையாவது சொல்லுவீங்கன்னு.
குளத்தூர்ல தோத்து போயிடுவீங்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் முதலமைச்சர் கூட சொல்லியிருக்க மாட்டாங்களா? இல்ல அது சொல்லியிருப்பாங்க, வெளியே சொல்லியிருக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். அது பார்த்தானே நிப்பாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு இன்டெலிஜென்ஸ் கேட்காம நிக்க மாட்டாங்க. தொகுதி மாறி இருக்கலாம்ல, அது ஒண்ணும் புதுசு இல்லையே. 1000 விளக்கு. நீங்க சொல்றது அந்த எலெக்ஷன் முன்னாடியே சார் அவர் எந்த தொகுதியில் இருந்தாலும் இதான் சார் நடந்திருக்கும். அவர் வந்து குளத்தூருக்கு ஆக்சுவலா நல்லா தான் பண்ணாருன்னு ரெக்கார்ட் சொல்லிட்டு இருக்காங்களே சார். நான் திருப்பியும் சொல்றேன், காவல்துறையோட இன்எஃபிஷியன்சி, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, கண்ணுக்கு முன்னாடி பெண் குழந்தைகள் மைனர் ஹராஸ்மெண்ட்ஸ் நடக்கிறது சார். நீங்க அதாவது 1 இல்ல 2 இல்ல சார், 40,000 கேசஸ் பதிவாயிருக்குன்றது வந்து இட்ஸ் நாட் அ ஜோக் இல்ல. அது வந்து மக்கள் பார்ப்பாங்க தானே. நீங்க எலெக்ஷன் அறிவிச்சதுக்கு அப்புறம் கூட சம்பவம் நடந்துட்டு இருக்கு சார். அதனால வந்து உங்களுக்கு கீழே தான் காவல்துறை இருக்கு, நீங்க இவ்வளவு இன்எஃபிஷியன்டா இருக்கீங்கிறத பவரா காமிச்சிட்டாங்க. எனக்கு உண்மையிலேயே இவர் ஜெயிச்சது வந்து எனக்கு இன்னுமே ஆச்சரியமா இருக்குன்னு தான் நான் சொல்றேன். உதயநிதி ஜெயிச்சதே எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு தான் சொல்றேன். ஏன்னா 2 பேர் மேலதான் கோவமே. அது உதயநிதி ஜெயிச்சது இட்ஸ் ஆட் ஒன் அவுட். அது வந்து யாருமே எதிர்பார்க்கல. மேபி எதிர்க்கிற கேண்டிடேட் இன்னும் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கலாம். முதல்வர் தோத்ததான் யாரும் எதிர்பார்க்கல. நீங்க இல்ல முதல்வர் போகணும்னு ஆசைப்பட்டேன். அது நடந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எக்ஸ்பெக்டட். ஏன்னா அவர் வந்து ஒன்னே ஒண்ணுதான் பண்ணல. ஸ்கூல்ல உதயநிதி ஸ்டாலின் பத்தி பாடங்கள் எடுக்கல. அவருடைய படங்கள் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு பாடம் வைக்கல. அதை தவிர்த்து அவர் வந்து கல்வித்துறை அமைச்சர்னு பேரு. அவருடைய ஆட்சியில தான் வரலாறு காணாத அளவுக்கு மாணவர்கள் டிராப். அதெல்லாம் விடுங்க, அவரை விடுங்க. பினான்ஸ்லயே புலியா இருந்தாரு, டபுள் வாட்ச்லாம் கட்டுறவரு பிடிஆர் தோக்கடிச்சுட்டாருங்க. பிடிஆர் தோக்கடிச்சது வந்து பிடிஆர் தோக்கடிச்சது தாவேகா இல்ல, பிடிஆர் தோக்கடிச்சது திமுகவே. எல்லா இடத்துலயும் பிரச்சாரத்துக்கு போனாங்க, எல்லா இடத்துலயும் பணப்பட்டுவாடா நடந்தது. இவருடைய தொகுதியில் நடந்துச்சா சார்? அதாவது எப்படின்னா இந்த மேஸ் தானே அது. இந்த மேஸ் கேம் விளையாட தெரியுமா? அந்த பழம் இங்க இருக்கும், இங்க ஒரு அணில போட்டிருப்பாங்க. இப்படி அணில் இனிமே அதை கிண்டல் கூட பண்ண முடியாது. அப்படி சுத்தி போய் எடுக்கும்ல, அந்த மாதிரி சுத்தி போய் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய தொகுதியை சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையும் பிரச்சாரம் பண்ணாரு உதயநிதி ஸ்டாலின். அவருக்கு மட்டும் பண்ணல. மணி டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கல. திமுக ஒரு எலெக்ஷன்ல ஜெயிக்குதா, மணி டிஸ்ட்ரிபியூஷன் தான் முடியவே முடியாது. அதுவும் நடக்கல. சோ இவங்களே முடிவு பண்ணாங்க அவளை தோக்கடிக்கணும், மக்கள் முடிவு பண்ணாங்க இவங்கள தோக்கடிக்கணும். இவ்வளவுதான் மாற்றம். சரி, இன்னொரு பெரிய கேள்வி, எந்த தொகுதி விட்டு கொடுக்க போறார் விஜய்? திருச்சி தான் விட்டு கொடுப்பாரு, சென்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. யாருக்கு? தலைவியை கொண்டு வரதுக்கு தான். என் வாயிலே சொல்ல வைக்காதீங்கப்பா. அதாவது துணைவியார் மனைவியார்னு வச்சிருக்க ரெண்டு பேர் சுத்தி நிக்கிறாங்க. இட் இஸ் நாட் குட்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்ப கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் திருப்பி வரப்போகுது. அதாவது ஒரு ஜோக்கோட வரும், எந்த ஐடியா வச்சு இந்த முகத்தை பார்த்து சிவாஜி, அந்த முகத்தை பார்த்து குட்டி பத்மினின்னு சொன்னேன் அப்படின்னு கரகாட்டக்காரர்ல கேட்பாரு இல்லையா? அதுக்கு மேல நான் தெளிவா சொல்ல முடியாது. சோ அவங்க அந்நியார் வீட்டுக்கே வந்துட்டாங்க. அவங்கள வந்து திருச்சியில இப்ப நிக்க வச்சு அவங்களுக்கு ஒருவேளை இந்த துணை முதல்வர்லாம் தேவைப்படல, நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வச்சு ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா துணை முதல்வரா ஒரு பெண்மணி வர போறாங்க. எல்லாரும் அப்படி போடு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுங்க, இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அது வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, அப்படி மட்டும் ஒரு பண்ணிட்டாருன்னா பெண்மணிகள் நீங்க ஓட்டு போட்டீங்கல்ல, உங்க குழந்தையெல்லாம் அழ வச்சு ஓட்டு கேட்டீங்கல்ல, எந்த முகத்தை வச்சு நீங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நீங்க யோசிங்க. நீங்களும் ஒரு பெண்ணா இருக்கீங்க. நான் வந்து எமோஷனலா சொல்ல, டிஎம்கே விட தாவேகா தான் பயங்கரமா அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு. முதல் அரெஸ்டா நீங்க தான் இருப்பீங்க நினைக்கிறேன். நான் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்ல, நான் தாவேகா வந்து அவங்க இந்த மாதிரி நந்தினி வச்சுலாம் காமெடி பண்ணாங்கன்னா அரெஸ்ட் நடக்காது, அவங்களுடைய தொண்டர்கள் இறங்கி செய்வாங்க. சட்டப்பூர்வமாலாம் பண்ண முடியும். பிரதர் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, சட்டப்பூர்வமா நீங்க எப்படி ஒருத்தரை வந்து எனக்கு எதிராக பேசுறான்னு அரெஸ்ட் பண்ணுவீங்க? அது திமுக பண்ணும். ஏன்னா திமுக ஆட்சியில போலீஸ் எல்லாருமே சாரி டு சே திஸ், போலீஸ் எல்லாருமே ஒண்ணு கட்டாயத்தின் கீழ் வேலை பார்ப்பாங்க, இல்ல வேற வழியில. தாவேகா பண்ண முடியாதா? தாவேகா கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கட்டுமானம் இன்னும் வரல. ஏன்னா நிறைய போலீஸ் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினதே திமுக ஆட்சியில அமௌண்ட் கொடுத்துதான். அந்த அளவுக்கான ஒரு விசுவாசம் தாவேகாக்கு இன்னும் வராது. அதனால அதை அவங்க பண்ண முடியாது. பட் அவங்களோட ரவுடிகள் பாத்துக்குவாங்க. ஏன்னா அந்த இடத்துல திமுக பொறுத்த வரைக்கும் ரவுடிகள், இங்க ரசிகர்கள், ரெண்டும் லெட்டர்ஸ் கொஞ்சம் மாறுது, மற்றபடி எல்லாம் ஒண்ணுதான். அதனாலதான் நான் சொன்ன போராட்டம் பல மாவட்டங்கள்ல தாவேகா தன்னுடைய வாக்கு தடத்தை பதிச்சிருக்காங்க. தருமபுரி மாவட்டத்துல மட்டும் ஒரு இடத்துல கூட வரல. பாமகவோட செம்ம வேலை. அங்க வந்து பாத்தீங்கன்னா பாமகவோட ஓட்டுங்க அது லிட்டரலா. அங்க ஜாதி வகையான ஓட்டுகளும் கொஞ்சம் டாமினன்ட் அந்த இடத்துல. அந்த இடத்துல பாமக நல்லா ஃபோக்கஸ் பண்ணாங்க. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, அந்த ஃபோக்கஸை கொஞ்சம் திருப்பூர்ல பண்ணியிருந்தாங்கன்னா நாங்க தப்பிச்சிருப்போம். அது நடக்கல. பட் ஸ்டில் அங்க வந்து இவங்க நிறைய விஷயங்களும் நிறைய பண்ணியிருக்காங்க. அங்க நிறைய கோவில் சம்பந்தப்பட்ட விழாக்கள் எடுத்து நடத்துறதா இருக்கட்டும், அதை கட்சியினரே முன்னே நடக்கிறதா இருக்கட்டும், அதை சூப்பரா பண்ணியிருக்காங்க. மீன்வைல் நீங்க கேட்கிற கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது நானும் ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலான் இருக்கேன். அது தர்மபுரியில மட்டும் நடக்கல. அது என்னன்னா, தர்மபுரியில இந்த ஜாதி ரீதியான ஓட்டு, பழக்க வழக்கங்கள் ரீதியான ஓட்டு, அந்த ஒரு லெகசி பாலிடிக்ஸா இல்ல அந்த ஒரு ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸ், அதுதான் கரெக்ட். ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸ் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மற்ற தொகுதிகள்ல, மற்ற மாவட்டங்கள்ல ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸ் வீழ்ந்துள்ளது. இதை நான் ஒரு பாசிட்டிவ் சைனா பார்க்குறேன். ஒரு எம்எல்ஏனா நானே பேசியிருக்கேன் என்னோட வீடியோவில், நீங்கள் போய் பாருங்க. ஈவிஆர் பிரசாத் காரனை கொஞ்சம் அட்வர்டைஸ் பண்ணிக்கிறேன்ப்பா. ஸோ அந்த இடத்துல இன்ஸ்டால நான் போட்டிருக்கேன் ஒரு வீடியோ.
நான் அரசியலை பத்தி கத்துக்க போகும்போது ஒரு சீனியர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, நீங்க அரசியல்ல ஜெயிக்கணும்னா உங்க தொகுதி மக்களோட நல்லது கெட்டதுகளுக்கு ஒரு இழவு நடந்துச்சுன்னா நீங்க வந்து உங்க வீட்டுல ஒரு கல்யாணத்தை வச்சுனாலும் நீங்க போய் அந்த இடத்துல அழுதுட்டு வரணும். ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா உங்க வீட்டுல ஒரு தப்பான விஷயம் நடந்தாலும் நீங்க போய் கலந்துட்டு வரணும். சோ அதாவது அண்ணாமலை ஏன் சார் தோக்கடிச்சிங்க அப்படின்னு அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க ஒருத்தவங்களை கோவை தொகுதியில அந்த எம்பி எலெக்ஷன்ல நான் கேட்டேன். He is now in சிங்கப்பூர். நான் கேட்ட மனுஷன் அவர் சிங்கப்பூர்ல இருக்காரு, ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாரு, ரொம்ப புத்திசாலி, நல்ல மனுஷன். அவர் சொல்றாரு, சார் அண்ணாமலைக்கு எதிரான கேண்டிடேட் யார் தெரியுமா? எல்லார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் போவார் சார். ஓ, அப்போ ஒரு எம்எல்ஏ எம்பிங்கிறது நல்லது செய்யணுமா இல்லையாங்கல்ல, உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரணுமா? அப்போ அது ஒரு பேட் பாலிடிக்ஸ் இல்ல, அது இப்போ உடஞ்சிருக்கு. இப்ப தாவேகாவோட அப்கோர்ஸ் நான் வேற கட்சியிலேருந்து வந்தவங்க தான், பட் அதுல எத்தனை பேர் வந்து அவங்களுடைய அந்த இடத்துல தொகுதி மக்களோட சுகதுக்கு போயிருக்காங்க? இல்ல. அதே மாதிரி பணப்பட்டுவாடா எனக்கு தெரிஞ்சு தாவேகா பெருசா பண்ணல. ஒரு மிதமிஞ்சி போனா 1-2 தொகுதியில கேள்விப்பட்டோம், பட் பெரிய லெவல்ல பிரதர் இவங்க 10,000 கோடிக்கு மேல செலவழிச்சிருக்காங்க திமுக அதிமுக சேர்த்து. அது இவர் 5,000 கொடுத்தாரு செந்தில் பாலாஜி. அதுவும் செந்தில் பாலாஜி 5,000 ஒவ்வொரு வீட்டுல விஜய் இருக்காருன்னு அதை ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. இன்டர்னலா உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சாரம் நடந்திருக்கு. வீடு வீடா போய் ஒரு தலைவர் பிரச்சாரம் பண்ணணும் இல்லாம இன்டர்னலா நடந்திருக்கு. சோ நீங்க இத நான் பாசிட்டிவா பார்க்கல, நான் அதை ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். நடிகர்ன்ற வாக்குகள் வித்தியாசத்துல விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார் பாருங்க. அதான் நான் சொல்றேன். சோ 1,12,000 வாக்குகள் விஜய் வெற்றி பெற்றுள்ளார். 2 தொகுதியிலே எவ்வளவு மேசிவ் வெற்றி பாருங்க. பட் நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், இது அவர் அச்சீவ் பண்ண விதம் நடிகர்ன்ற ஒரு பேஸ் வச்சுன்றது எனக்கு சந்தோஷம் இல்லைன்னாலும், நீங்க அந்த ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸா வீடு வீடா போய் ஓட்டு கேட்க வேண்டாம், நீங்க பணமும் கொடுக்க வேண்டாம், மக்கள் மனசை ஜெயிச்சா உங்களால எலெக்ஷன் ஜெயிக்க முடியும் இப்பவும்ன்றத ப்ரூவ் பண்ணிருக்காரு. அதை நம்ம பாசிட்டிவ் சென்ஸ்ல எடுத்துட்டு போகணும். அதை வந்து ஒரு ஊழல் இல்லாத மோடியை இதே மாதிரி ஒரு மோடிக்கு இணையான ஒரு தலைவர் எங்க தமிழ்நாட்டில் உருவாக்கி அவரை மக்கள் ஒவ்வொரு வீடை நம்ம செஞ்சோம். ஆக்சுவலா அதை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணல. பெரிய டென்ட் வந்து ஏடிஎம்கே தான் டிவிக்கேனால 100% ஏடிஎம்கேக்கு டென்ட் பெருசா இல்ல, திமுகவுக்கும் டென்ட் வந்திருக்கு. ஏன்னா தலைவரே இழந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பொறுத்த வரைக்கும் டிவிகேக்கு தாங்க பெரிய டென்ட். ஏன்னா ஏடிஎம்கே லிட்டரலி தே ஃபார்ம்டு, அவங்க கிட்ட ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்ல. ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா தன்னை உருவாக்கிக்கணும்னு எடப்பாடி ட்ரை பண்ணாரு, பட் இட் டிட்ன்ட் கோ வெல். ஆனா இவங்க கிட்ட கரிஸ்மேட்டிக் லீடர் இருந்தாங்க. 92,000 வாக்கு வித்தியாசம் தேய்ச்சிருக்காரு எடப்பாடி. அப்புறம் என்ன நான் திருப்பியும் சொல்றேன், ஒரு லீடர் சின்னம் இல்ல, விசில் சின்னம் இல்ல. அது ஓகே, அது பாருங்க அந்த இடத்துல. சோ இதுவே வந்து கூட்டணிக்கு ஒரு காரணமோன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல சரியா சப்மிட் பண்ணாதனால அவர் ஜெயிச்சிருக்காரு. ஞாபகம் வச்சுக்காங்க, நம்ம அண்ணன் சூப்பரா ரிமைண்ட் பண்ணாரு. நீங்க முன்னாடி சொல்லிருக்கணும், லாஸ்ட் ஓவர்ல மேட்ச் முடிய போதுங்கிறப்ப நீங்க யாக்கர் போட்டு பேசணும், முன்னாடியே போட்டுருக்கணும். எடப்பாடி அவர்கள் ஜெயிச்ச தொகுதியில விசில் சின்னம் நிராகரிக்கப்பட்டது. பிகாஸ் அந்த கரெக்டா இல்ல, ஓடி போயிட்டாரு. வேட்பாளர் அதிமுக போயிட்டு இல்ல, அந்த ஃபார்ம்ல கூட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துன்னு சொல்லிட்டு அவர் திடீர்னு காணாம போனார்ல, அந்த ஒரு இஷ்யூ. பட் அகைன் நான் இப்ப சொல்றேன், அப்படியே நம்ம கொஞ்சம் ஐபிஎல் பேசுவோம், நம்ம மக்களுக்கு தொடர்ந்து பாலிடிக்ஸ் பேசுறேன். ஐபிஎல்ல இப்போ எல்லா டீமும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதுல வந்து பஞ்சாப் தான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், ஏன்னா ஒட்டுமொத்த டீமே பெர்ஃபார்ம் பண்ணுது. நீங்க ஏதாவது ஒரு டீம் எடுத்துக்காங்க, அதுல கேப்டன் மட்டும் செமையா இருப்பா, டீம்ல யாருமே சரியா விளையாடல, அப்ப அந்த டீமை நம்ம விரும்புமா? அப்ப நம்ம என்ன சொல்லணும், தோத்ததுக்கே அவர் தான். நீ இவ்வளவு ரன் அடிச்சு உன்னோட டீம் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா தென் யூ ஹேவ் டு மேக் யுவர் டீம் பெர்ஃபார்ம். இப்ப கேஎல் ராகுல் கேப்டன் கிடையாது, பட் டெல்லி டீம் வந்து சில மேட்ச் ஜெயிக்குது, சில மேட்ச் தோக்குது, ஏன்னா டீம்ல கோஆர்டினேஷன் இல்ல. அதை மிஸ் பண்ணிட்டாருங்கிறது தான் ஒரு பெரிய குற்றச்சாட்டு எடப்பாடி மேல. நீங்க உள்கட்சியிலையும் வெளியில இருந்து வர கூட்டணி கட்சிகளையும் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒண்ணு மேல தலைவா சுத்தி பேசணும். சிம்பிள், 2 பேரும் ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்த மக்கள். தம்பி நீங்க சென்ட்ரல்ல பாத்துங்க, நான் ஸ்டேட்டை பாக்குறேன், நான் உங்களை சென்ட்ரல்ல ஜெயிக்க வைக்கிறேன் 2024 எலெக்ஷன்ல, நீங்க என்ன ஸ்டேட்ல ஜெயிக்க வைங்க 26ல. எடப்பாடி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒத்துமையா போயிருந்தாங்கன்னா டெஃபினட்டா இந்த மார்ஜின் டிவிக்கே கிடைச்சிருக்கு. நான் எழுதி தரேன், அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்கும். இப்ப இவர் இப்ப பாஜக தலைவர் மாற்றப்படுவாரா? மாற்றப்பட்டு தான் ஆகணும். என்ன ஏன்னா ப்ரூவ்ட் இன்எஃபிஷியன்ட் டேர்ம் இருக்கு. அது எந்த அந்த இப்போதைக்கு பிஜேபி அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் இட் டேக் 5-6 months. ஏன்னா அவங்க வெஸ்ட் பெங்கால்ல ஜெயிச்சதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்சஸ். அது எந்த அளவுக்கு பெரிய சக்சஸ்னா, லிட்டரலா நீங்கெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. வேலை கிடைச்சிருச்சுன்னு ஒரு படம், சத்யராஜ் நடிச்ச படம், ரொம்ப பழைய படம், அதெல்லாம் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அது பாருங்க, எல்லாம் கொஞ்சம் ஜாலியா இருக்கும். அந்த படம் பாத்தீங்கன்னா சத்யராஜ் ஒரு காமெடி கூட பண்ணாம முழுக்க சீரியஸா நடிச்ச படம், பொலிட்டிக்கல் மூவி. அது இதுக்கு முன்னாடி அமைதி படைக்கு முன்னாடி வந்த படம். அதுல லிட்டரலா ஆனந்தராஜ் தான் வில்லன். அவங்க ஆளுங்க ரவுடிங்களா ரோட்ல நின்றுக்கிட்டு ஓட்டு போட மக்களை வரவிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்த இடம் வெஸ்ட் பெங்கால். அந்த இடத்துல எலெக்ஷனை நடத்தி 195-200 மார்க் தாண்டிட்டாங்க. நான் சொன்ன அந்த 80 கீழே அவங்க வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் தான் ரன்ஸ் பாக்கி.
அது மட்டும் பண்ணிட்டேன்னா அன்றைய கணித்தார் வெங்கட் பிரசாத்னு சொல்லிக்குவேன். அதனால ஐ எம் வெயிட்டிங். 88 இன்னொரு 8-9 குறைஞ்சிட்டாங்கன்னா அது பாருங்க, இன்னும் 87 இன்னொரு 8 குறைஞ்சிட்டாங்கன்னா அன்றைய கணித்தார் வெங்கட் பிரசாத்னு சொல்லிக்குவேன். ஸோ இட்ஸ் அ டிசாஸ்டர் ஃபார் டிஎம்சி. எனக்கு ஆக்சுவலா அவங்களே தோக்கணும்னு ஆசை, பட் அந்த இடத்துல கஷ்டம். ஆனா இதுக்கப்புறம் அங்க வரப்போற வளர்ச்சியெல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாடு எப்ப ஃபோக்கஸ் பண்ண போறாங்க? தமிழ்நாடை வந்து இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஐ விஷ் ஒருவேளை டிவிகேவே கொஞ்சம் நல்ல எண்ணத்தோட மத்திய அரசோட இணக்கமா செயல்பட்டால் தமிழ்நாடு பத்தி கவலை கூட மாட்டாங்க. தமிழக மக்களுக்கு நல்லது. அவ்வளவுதான், தமிழக மக்கள் நல்லது. பிஜேபி தமிழ்நாடு ஃபோக்கஸே பண்ண மாட்டாங்க. யூ கோ ஆன். ஏன்னா எத்தனை ஸ்டேட்ல பண்ணிருக்காங்க பிரதர். நான் வந்து உள்ள ஊர் இப்ப நீங்க ஆந்திரால வந்து எடப்பாடி அவர்கள் ஆட்சியிலும் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு பத்தி எதுவும் கண்டுக்கல. அப்சல்யூட்லி. நீங்க பாருங்க, ஆந்திரால பெருசா ஊடணும் பிஜேபி நினைக்கல. தே ஆர் ஹாப்பி வித் சந்திரபாபு நாயுடு. தே ஆர் வெரி மச் ஹாப்பி வித் பவன் கல்யாண். என்னுடைய கணக்கு சரியா இருந்தா பிரதர், காங்கிரஸோட கூட்டணி அமைக்கலன்னு வச்சுக்கோங்க விஜய் அவர்கள், இல்ல அமைச்சாலுமே நான் ரெண்டுமே சொல்றேன், பவன் கல்யாணம் ஃபர்ஸ்ட் போய் மீட் பண்ணுவார் நான் நம்புறேன். பவன் கல்யாணம் ஃபர்ஸ்ட் விஜய் போய் மீட் பண்ணா நமக்கு இங்க பிஜேபிக்கான தேவை இருக்காது. இதுவே எல்லாத்தையும் சொல்லி பவன் கல்யாண் வந்து பேசிட்டாரு, பவன் கல்யாண் பாத்துட்டாரு, நீங்க ஒண்ணும் பேசல வரல. ஆனா பவன் கல்யாணும் விஜய் டிஸ்கஷன் வச்சாங்க. இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? So what if Vijay says I will have a discussion with Pawan Kalyan and Pawan Kalyan gives an advice. நானாவது துணை முதல்வர் தான், நீ முதல்வரே ஆயிட்ட, அழகா நல்ல திட்டங்களை மக்களுக்கு வாங்கி கொடு. ஏன்னா குழந்தைங்க கொண்டு உனக்கு ஓட்டு போட சொல்லி மக்கள் போட்டிருக்காங்க. மத்திய அரசோட திட்டத்தை நீ கொண்டு வா. உனக்கு 12 லட்சத்துக்கு நீ 12 லட்சம் கோடிக்கு நீ திட்டங்கள் வச்சிருக்க, அதை எக்ஸிக்யூட் பண்ண சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்போர்ட்டை வாங்கு. எல்லாத்தையும் நல்லபடியா செஞ்சு முடி. நீயே அடுத்த 2-3 டேர்ம் கூட ஆடலான்னு அவர் சொல்லி இவர் கேட்டிருந்தா பாஜக இங்க ஃபோக்கஸே பண்ண மாட்டான். இல்ல இவரால நல்ல ஒரு அமைச்சரவை கொடுக்க முடியல, he is also miserably failing. என்னுடைய prediction இது, he would miserably fail. ஆனா ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதாவது இந்தியா இந்த மாதிரி தோத்துருங்க, ஆனா தோக்க கூடாதுன்னு நான் சொல்லுவோம்ல ஆஸ்திரேலியாக்கு எதிராக விளையாடும் போது, அந்த மாதிரி நான் சொல்றேன். அப்படி ஒருவேளை அவர் ஃபெயில் ஆனார்னா பிஜேபி மறுபடியும் அண்ணாமலையை உள்ள கொண்டு வந்து they will start playing game. மீடியா இனிமே எப்படி இருக்கும் தமிழகத்துல? ஜாலியா இருக்கும். மீடியா கம்பேர் பண்ணுவோம். ஸ்டாலினை தோக்கடிச்சு அந்த விஎஸ் பாபுக்கு அமைச்சரவையில இடம் இருக்குமா இல்லையா? கன்ஃபார்மா பெரிய அமைச்சரவையே கொடுப்பாங்க. அவருடைய படிப்பு தகுதியை பார்த்துட்டு அவர் கல்வித்துறைன்னு பேசப்பட்டு இருக்காங்க. சில தகவல் ஒன்று வந்துட்டு இருக்கு. வந்தா நல்லா இன்ட்ரெஸ்டிங் ஆகிரும். அண்ணன் இவருக்கு ஆனந்த் அவங்களுக்கு தயவு செஞ்சு நான் திருப்பி விஜய் அவர்களுடைய கட்சியை கேட்டுக்கிறேன், படிப்பு கல்வித்துறையை கொடுக்கறது ஒரு குவாலிஃபைடு ஆளா கொடுங்க. உங்களுடைய ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்க, லாட்டரி விற்கிறவங்க, இவங்களுக்கு தயவு செஞ்சு போக்குவரத்து துறை கொடுத்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம். அவர் வரை அமைச்சரவை பற்றி முன்னாடியே வந்துருச்சு, இன்ஸ்டாலெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம அமைச்சரவை. ஆனா உண்மையிலே நீங்க எல்லாம் மக்களை யோசிச்சு பாருங்களேன், நம்ம அதை பார்த்து சிரிச்சோம், கலாச்சோம். ஜனநாயகன் படம் வந்து அவர் நடிகரா இருந்து வரணும்னு நினைச்சோம், இல்ல நடிகரா இருந்து வரணும்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க முதல்வரா இருந்து வரணும்னு நினைச்சப்பல நம்ம சிரிச்சோம். அதான் இப்படி எல்லாம் நடக்க வேண்டிய படத்துல ரியல்லே பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, அந்த டயலாக்ல இப்ப மேட்ச் ஆகுது. ஒரு படை வந்து ஒரு மனுஷன் ஆக முடியும், ஒரு மனுஷன் ஒரு படை ஆக முடியும். ஒரு படைன்னு ஒரு டயலாக் தலைவன் தான்டா என் பேஸ் அப்படிங்கிற அதே மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு அதே மாதிரி இன்னொன்னும் அதுல சொல்லுவாரு, பிராண்ட உடைக்கிறது தான் என் வேலைன்னாரு. அதுவும் ஆயிடுச்சு. என்ன ஏன் வாயிலே எல்லாம் பேச வைக்கிறீங்க? எந்த குடும்பத்தோட விஜய் மீடியாவை சந்திப்பாரா என்ன? இனிமே மீடியா என்ன ஆகும் தமிழகத்துல? இல்ல இனிமே அதுதான் பிரதர் நம்ம பார்க்கணும். அவர் மீடியாவெல்லாம் சந்திக்காம பவன் கல்யாணுடைய இன்புட் சிலது வாங்கினாருன்னா இட் வில் பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். கூட்டணி வரணுங்கிறீங்க. பிஜேபியோட கூட்டணியே இல்லைங்க, சேர்ந்து இணக்கமா செயல்படும். டோன்ட் ஸ்டாப் தெம் பை கிவிங் சம்திங் டு யூ. இவ்வளவுதான் பிரதர். நீங்க பிஜேபினா விட்டுருங்க. மத்திய அரசு நிறைய திட்டங்கள் கொண்டு வருது, யார் வேணா இருந்துட்டு போட்டோம். ஒரு மாநில அரசோட வேலை என்ன? அதை எக்ஸிக்யூட் பண்றது, அவ்வளவுதான். அதுல அதிகமா எனக்கு கூடன்னு கேட்கணும், எனக்கு தராதன்னு சொல்லக்கூடாது. எனக்கு அதை மட்டும் அவர் பண்ணாலே போதும். ஹி ஹாஸ் அ கிரேட் ஃபியூச்சர். பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அந்த மெஜாரிட்டி ரீச் பண்ணல, விளையாட்டு நடக்கும். மகாராஷ்டிரா மாதிரி விளையாட்டு நடக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி உடனே எல்லாம் ஒரு முதல்வர் ஆயிட முடியாது. அதுக்குன்னு இது டோட்டலா ஒரு நெகட்டிவா போகும்னு சொல்ல முடியாது. கெஜ்ரிவால் என்னாச்சு? கெஜ்ரிவால் இந்த மாதிரி லீடு இல்லைன்னு ஆட்சி அமைக்க ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி எலெக்ஷன் நடத்தி 1 வருஷத்துக்குள்ள அந்த எலெக்ஷன்ல 74 சீட்டுகளை 70 கெஜ்ரிவால் கொடுத்தாங்க. அது மாதிரி இது ஆயிடும். அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நான் என்ன சொல்றேன், அப்படி நான் பண்ணி ப்ரூவ் பண்ணி வரேன்னு விஜய் நினைக்காம, மக்களோட பணத்தை வேஸ்ட் பண்ணாம டூ சம்திங் குட். உன்னை நம்பி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, கண்ணா பின்னான்னு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. அதாவது அதிமுகக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு கூட கொடுக்காத சென்னை அவனுக்கு கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து விஜய்க்கு மட்டும் கிரெடிட் கொடுக்கூடாது. திருப்பி நான் சொல்றேன், அந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி டிஎம்கே பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க தவறுகளை எல்லாம் நீங்க சொன்னீங்களே மீடியா, அதை மீறி உள்ள உடச்சி எடுத்துட்டு போனது பிஜேபி. நான் பெருமையா சொல்லிப்பேன், நானும் அது காரணம். என்ன மாதிரி எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் வீடியோ போட்டிருக்கோம், உங்க சேனல்லாம் வீடியோ போட்டிருக்கீங்க. சோஷியல் மீடியா ஒன்லி ஒன் விட்டுட்டு
நீங்க ஒண்ணுமே இல்ல, நீங்க போட்டு பாருங்க, டிஎம்கே வேணாம் போடா அப்படின்னு ஒரு சாங் யூடியூப்ல, நீங்க அதை போய் பாருங்க. நான் பாடின பாட்டு தேவை, அந்த பாட்டு கீழே டிவிக்கு கமெண்டா போட்டுனே இருந்தாங்க. சோ நாங்க போட்டல நீங்க அறுவடை பண்ணிருக்கீங்கல்ல. சோ அந்த பிஜேபியோட இந்த டிஎம்கே உடைய சாங்ஸ் எல்லாம் டிவிக்கு நிறைய எடுத்து போட்டிருக்கீங்க. சோ சிம்பிள் as it is. அப்ப நாங்க விதைச்சதுக்கும் நீங்க அறுவடை பண்ணிருக்கீங்க. அந்த அறுவடையை நல்லதா பண்ணுங்க. மத்திய அரசோட திட்டத்தை நீங்க கொண்டு வந்து செயல்படுத்தி நான் தான் முதல் மாநிலம் காட்டுக்கு, அது போதும். எங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டாம். இங்க நாங்க ரூல் பண்ண 19 ஸ்டேட் நாங்க வந்துட்டோம். இங்க வந்தே தின்னா பிடிவாதம் பண்ணல. முக்கியமா கல்பாக்க ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். கடல் ஓரங்கள்ல நம்ம செய்யக்கூடிய சூப்பரான ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். குளச்சல் தொகுதியில வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு தாவேக்கு தான் ஜெயிச்சிருக்காங்க டைம். குளச்சல் தொகுதியில் அந்த 26,000 போர்ட் சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும். மக்களுக்கு வர வேண்டிய எக்கச்சக்க திட்டங்கள், முதல் நிலை பட்டதாரிக்கு வந்து நாங்க 10 லட்சம் ரூபாய் வட்டியில லோன் கொடுக்குறோம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்தீங்கன்னா தாவேகா தொடர்ந்து கூட ஆட்சி பண்ணிட்டோம். நல்ல ஆட்சி சிம்பிள். பார்ப்போம். உதகையில ஒரே ஒரு இடம் பிஜேபி வெற்றி பெற்று விட்டது. இல்ல ஒண்ணு வெற்றி பெற்று விட்டது உதகை, இன்னொன்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்களே, எது நம்ம இவருடைய நயனா நாகேந்திரன். அப்படியா? ஆமா ஆமா, இன்னுமே லீட்ல தான் இருக்கு. பிரதர் மீன்வேல் நம்ம கேரளா பத்தி கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். நம்ம என்னாச்சு அங்க பிஜேபி? 2. ஆமா, நயினார் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் 2ங்கிறதே பெரிய நம்பர் தான் பாங்க. 800 வாக்கு 800 வந்தாரு நயினார். ஆனா இன்னும் 10 தொகுதி இருக்கு அப்டேட் பண்றது. ஐ திங்க் உதகை இஸ் கன்ஃபர்ம்டு. பிஜேபி வெற்றின்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா இங்க இதுல எதுவுமே போடலையே, நியூஸ் சேனல்ல எதுவுமே வந்து சாத்தூர் இவங்க ஜெயிச்சதையே வந்து போடலப்பா சேனல்ஸ்ல. உங்களுக்கு வந்து செந்தில் பாலாஜி ஜெயிச்சதை ஹையஸ்டா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உதகை தொகுதியில ஜெயிச்சதையோ இல்லைன்னா வந்து சிஎம் தோத்ததையோ ஒரு சில சேனல்ஸ்லாம் ரொம்ப லேட்டா தான் போட்டாங்க. இப்போ விஜய் வந்து ஏதாவது ஒரு தொகுதியில ரிசைன் பண்ணி ஆகணும். அவர் திருச்சி கிழக்கா கூட இருக்கலாம். அதுக்கு எப்போ பை எலெக்ஷன் வச்சு எப்போ வேட்பாளரை தேர்வு செஞ்சு அது முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும். இப்போ வாங்கிட்டாரு, தோண்டணும். அவர் எப்படி ஆட்சி அமைக்கிறாருன்றத பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. அவர் ஆட்சி அமைச்சதை கம்ஃபர்டபுளா வித் காங்கிரஸ் அவர் பண்ணாரு அப்படின்னா சீக்கிரமே அந்த எலெக்ஷன் பை எலெக்ஷன் 3 கேரளால பிஜேபி. இது சூப்பர் நம்பர் இல்லைங்க. நம்ம தமிழ்நாடை விட தமிழ்நாட்டில் தான் அதிக ஒர்க் பண்ணோம்னு கேள்விப்பட்டோம். பட் கேரளாவில் அவ்வளவு கம்மி தொகுதிகள் இருக்கும் பொழுதே அவுட் ஆஃப் எவ்வளோ 140லேயே 3 ஜெயிச்சிருக்காங்க பிஜேபின்னா சூப்பரான ஊடுருவல் இது. கேரளாவில் பிஜேபி ஹாஸ் டு கம் அண்ட் தே ஹவ் கம் வெரி வெல். அதே மாதிரி பங்களாதேஷ் வெஸ்ட் பெங்காலில் ஜெயிச்சிட்டாங்க. இது ரெண்டுமே சந்தோஷமான விஷயம் பிஜேபிக்கு. ஆனால் எனக்கு என்னன்னா, பிஜேபி ஆதரவாளர்கள் யார் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ கொஞ்சம் சந்தோஷமா இருங்கப்பா. காலிலேருந்து நம்ம புலம் நல்லா போதும். ஏன்னா வெஸ்ட் பெங்கால்ல சூப்பரா டெப்ளீட் பண்ணிட்டோம், அசாம்ல திரும்பி வந்திருக்கோம், பாண்டிச்சேரியில திரும்பி வந்திருக்கோம், கேரளால 3 பிளேஸ் கால் பதிச்சிருக்கோம். நல்லா பாருங்க. தமிழகத்துல இந்த 0 இல்ல, தமிழ் 1 இருக்கு. ஆனா தமிழகத்துல நம்ம பெருசா கவலைப்பட வேண்டாம். ஏன்னா திமுக போயிருச்சு, அங்கேயும் நம்ம அச்சீவ்மெண்ட் தான். திமுக திருப்பி ஆட்சிக்கு வந்திருந்தா கேட்டுக்கங்க, தீவிரவாத ஸ்டேட் ஆயிருக்கும் தமிழ்நாடு. நான் இதை வந்து ரொம்ப பகிரங்கமா சொல்றேன். ஏன்னா தீவிரவாதத்தோட ஆரம்பம் நீங்க சிரியால பாருங்க, எந்த கண்ட்ரியில வேணா பாருங்க, மதவாதம் இல்ல, போதை மருந்து. இது டேட்டா நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, சாட்ஜிபிடி சொல்லுது. போதை மருந்து எக்ஸசிவா இருந்தது தமிழ்நாட்டில். திமுக மறுபடியும் வந்திருந்தால் இட் would have been a disaster. ஸோ அதுவும் நமக்கு வெற்றி தான். இன்னைக்கு டிவிக்கே இவ்வளவு சூப்பரா திமுக தோக்கடிச்சிருக்காங்கன்னா அதுல பிஜேபியோட உழைப்பும் இருக்கு. நம்மளுடைய ஆம்பிஷன் அவங்கள தோக்கடிக்கிறதா தான் இருந்தது, நம்ம செஞ்சுட்டோம். திமுக நீங்க சொல்லுங்க. நான் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கிட்ட கேட்கிறேன், ஆடியன்ஸ், நான் நண்பர்கள்கிட்டையும் கேட்கிறேன். எத்தனை இடத்துல நாம தாவேக்காக்கு எதிராக பேசணும்? பிஜேபிக்காரங்க, பிஜேபி தலைவர்கள் எத்தனை பேர் தாவேக்காவை எதிர்த்து பேசினாங்க? நம்ம தான் தாவேக்காவை வந்து கன்சிடர் பண்ணல, எல்லாம் இல்ல, பேச வேணாம்னு முடிவு எடுத்திருந்தாங்க. நான் பேசினப்ப எனக்கு சில நண்பர்கள் எதுக்காக இது பண்றீங்க, இது வேண்டாமே அப்படின்னாங்க. சோ நம்மளோட ஐடியாவே திமுகவை டெஸ்ட்ராய் பாருங்க. கள்ளக்குறிச்சியில தாவேக்கா வெற்றி, எவ்வளவு ஹார்ட் ஒர்க். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாரம் இருந்தால் இதெல்லாம் மக்களுடைய கோபம் தான். அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்தாங்க, ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்தாங்க. இன்னொரு விஷயமும் நீங்க பார்க்கணும், மக்களுடைய இந்த முடிவுக்கு நான் ஒரு பக்கம் கூட நிக்கவும் செய்யறேன். ஏன்னா அவர்கள் டிவி கேக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இல்ல ஒரு பக்கம் நான் பாருங்க, அண்ணாமலை அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அவர் நீங்க பிரவுன் பேண்ட் போட்டு வரும்போதே மைல்டா டவுட் வந்துச்சு எங்களுக்கு எல்லாம். மேபி நான் திருப்பி சொன்னா நான் ப்ரூவ் ஆயிட்டே இருக்கேன். நான் சொல்றேன், அண்ணாமலை அண்ணா ஃபேன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருவீங்க இனிமே. அப்பயே சொன்னார் தனியா அந்த குடல நினைச்சாக்காதுப்பா. இப்போ நான் சொல்றேன், தனியா நிக்கணும்னு நான் வந்து இவரை மட்டும் பிளேம் பண்ணல, கூட்டணி சேர்ந்துதான் நின்றுக்கணும். ஆனா அண்ணாமலையும் இவரும் எடப்பாடி அவர்களும் அரவணைச்சு போயிருந்தா இட் would have been a massive difference. டிவிக்கே இவ்வளவு சூப்பரா ஜெயிக்குதுன்னே வச்சுக்காங்க, கன்ஃபார்மா 70 தாண்டி இருக்க மாட்டாங்க. ஸோ இட் would have been a
கூட்டாட்சி மாதிரி சூப்பரா நடந்திருக்கும். இப்ப எதுக்குமே சான்ஸ் இல்லாம போயிடுச்சு. அதான் இப்ப பிரச்சனை. இல்ல இதுல நாம் தமிழர் கட்சி என்ன ஆச்சு? 8% வாங்கியிருந்தாங்க, இப்போ 3க்கு வந்துட்டாங்களே. இல்லைங்க, அவரே கொஞ்சம் ஆமா அதெல்லாம் விடுங்க. என்ன அவர் சாட்டை துறைமுகங்கள்லாம் ஏங்க அவர் யூடியூப்ல செட்டில் ஆயிட்டாரு, திரும்பி வீடியோ பண்ணிட்டே இருப்பாரு, அவ்வளவுதான் வேற என்ன. ஆனா டிவிக்கு வேண்டெல்லாம் பேசிட்டாரு, அவரெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தலைவரவா இருக்கிறதா பெட்டர். அதுதான் நடக்குமா கைது நடவடிக்கை ஏதாவது? எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. இவங்க ஃபர்ஸ்ட் அரசாங்கம் ஃபார்ம் பண்ணோம். ஐ டோன்ட் சி. ஆனா எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இல்ல நீங்க சொல்ற பார்த்தா அரசாங்கம் ஃபார்ம் பண்ணணும்னா ஏதோ நடக்க போதா? ஃபார்ம் பண்ண என்ன பண்ண போறாங்க? நம்பரே இல்லையே நம்ம. இன்னும் ஃபார்ம் பண்ணா என்ன? ஏங்க 118 வரணும்ல, 9க்கு என்ன பண்ணுவீங்க? 9க்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அமித்ஷா பார்த்து பாரு. அது அப்ப அமித்ஷா பார்த்து பாருனாலே அப்படி அங்க டிபெண்ட் பண்ணி தானே இருக்கீங்க அர்த்தம். எனக்கு தெரிஞ்ச அதான் நான் சொல்றேன், இது ஒரு பாசிட்டிவ் சைனா கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த ஒரு 9 நம்பர்ஸ்ங்கிறது தேங்க் டு காட். அதையே அவர் அச்சீவ் பண்ணியிருந்தாருன்னா டர்ரா இருக்கும் நமக்கு. அதை அச்சீவ் பண்ணாதது ஒரு நல்ல ஒண்ணுமே இல்ல. அப்பதான் நம்மளுக்கு ஆக போதா? ஜி நமக்கு இங்க நஷ்டமும் இல்லை லாபமும் இல்லை ஜி. நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. பாஜகவை பொறுத்தவரை நீங்க அண்ணாமலையை உள்ள இறக்கி ஒரு பெரிய ஃபைட் கொடுத்து தோத்துருந்தா இட் வுட் ஹவ் பீன் a disaster. பட் நான் திருப்பி அதான் சொல்றேன், சில விஷயங்கள் நேரா சொல்ல முடியாது. இந்த இடத்துல நான் வந்து இந்த இடத்துல பாஜக பிரமுகர் வெங்கட் பிரசாத்லாம் போடாதீங்க, அரசியல் விமர்சகர் வெங்கட் பிரசாத் தான் நான் சொல்றேன். லிட்ரலி ஐ குட் see some underplay by பிஜேபி. ஏன்னா the target was டிஎம்கே டிசாஸ்டர் பண்ணும், டிஎம்கே காலி பண்ணும். நம்ம அப்புறமா டிசாஸ்டர் ரைட். இப்ப அவங்க தான் எதிர்கட்சியா வரப்போற வாய்ப்புகள் இருக்கு போல. தலைவர் இல்லாத கட்சி என்னமோ நடக்க போகுது வைங்க.